ஹலோ, இன்னைக்கு ரீடிங் என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்கிறீங்க? ஆனால் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப் தெரிஞ்சது எனக்கு, நெகட்டிவான சில விஷயங்கள். ஓகே, நான் பைல் செலெக்ஷன்காக நான் கார்ட்ஸ் வைக்கிறேன். 3 பைல்ஸ் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உங்களுடைய எனர்ஜி என்ன மாதிரியான இருக்குது இன்றைக்கின்னு இல்லை, நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அந்த டைம் உங்களுக்கான எனர்ஜி. இது டைம்லெஸ் ரீடிங் தான். டூ கார்ட்ஸ் கொடுக்குறாங்க. கரெக்டாக இன்னைக்கு பௌர்ணமி நாள். த மூன் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் எடுத்துக்கிட்டு வரக்கூடிய டைம். நிறைய நெகட்டிவ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் ரிலீஸ் பண்ணுங்கள், புது விஷயங்கள் வரத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், புது விஷயங்களை பற்றி யோசிங்க. நிறைய பேட் நெகட்டிவ் விஷயங்கள் கூட நீங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதே சமயம் சில விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவானது வந்துக்கிட்டே இருக்குது, டவுன்லோட் ஆகிட்டே இருக்குது உங்களுக்குள்ளே. ரிலீஸ் பண்ணுறீங்க, டவுன்லோட் ஆகுது, ரிலீஸ் பண்ணுறீங்க, டவுன்லோட் ஆகுது. இப்படி தான் இருக்குது உங்களுக்கு. ஆனால் மேபி இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. நம்பர் 1, 2, 3 நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1, 2 and 3 நம்பர் செலக்ட் பண்ணிட்டீங்களா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம். 1, 2 and 3. ஓகே, இது இருக்கட்டும் அப்படியே. நம்பர் 2 அப்படியே இருக்கட்டும். நம்பர் 1, 2 and 3. நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான ரீடிங் சரியா? நம்பர் 1 நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் நிறைய மிராக்குலஸ் மேஜிக்கல் திங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அட்ராக்ட் பண்ணிட்டும் இருக்கீங்க. சில பேர் பண்ணிட்டும் இருக்கிறீங்க. ஸ்கார்பியோவாக இருக்கலாம், வாட்டர் சைனா, ஸ்கார்பியோ வாட்டர் சைன்ஸ், விர்கோ, பைசிஸ், சஜிடேரியஸ். சார்ட்டில் உங்கள் சார்ட்டில் இன்னொரு ஜோடியாக் சைன் அந்த மாதிரி சேஞ்சஸ் வர மாதிரி இருக்கலாம். சில பேர் இங்கே எப்படி எனக்கு இங்கே இருக்குன்னா, இன்கேஸ் நீங்கள் இருக்கிறது ஒரு உங்களுடைய சைன் ஜோடியாக் சைன்றது ஒரு சைனாக இருக்கும். இன்னொரு சைன் வந்துட்டு நீங்கள் இப்போ பைசிஸ்னால் அவங்களுக்கான குணம் தனியாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு தனி ஒரு கேரக்டர், அவங்க அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருப்பாங்க. அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். பைசிஸ்னால் இப்படி தான், கேன்சர்னால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது, ஆனால் நீங்கள் உங்கள் சார்ட் உங்கள் சைன் படி நீங்கள் ஆக்ட் பண்ணவே மாட்டீங்க, ஆப்போசிட்டாக ஆக்ட் பண்ணுவீங்க. இப்போ மேபி நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சார்ட்டில் விர்கோ இருக்குது, உங்கள் சார்ட்டில் ஸ்கார்பியோ இருக்குது, அப்படின்னா ஆப்போசிட் சைன் அந்த மாதிரி தான் நீங்கள் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாமே ஆப்போசிட்டாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட கேரக்டர் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் ட்வின் ஃப்ளேம், சோல்மேட் அட்ராக்ட் பண்ணுறீங்க, சிங்கிள்ஸ். சில பேர் உங்களுடைய லைஃப் பார்ட்னர், அவங்களுக்குள்ளேயும் உங்களுக்கும் வந்துட்டு ஒரு பாண்ட், ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் க்ரியேட் ஆகுற மாதிரி இருக்குது. மேபி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு விஷயம் உருவாகுது.
சில பேர் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. அந்த ஸ்ட்ராங் ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துகிட்டு வர கஷ்டப்படுற மாதிரியும் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் இல்லாத மாதிரியும் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களை 2 பேரில் யாரோ ஒருத்தர் வந்துட்டு யார் பார்க்குறீங்களா அந்த இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இல்லை சில பேர் வந்துட்டு உங்கள் லைஃப் சுச்சுவேஷன் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அதோட அட்டாச்சாக இருக்கணும், அந்த விஷயத்தை உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த ஒரு கொலாபரேஷன் ஒரு ஏதோ ஒரு விஷயம் அது வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தினால தடைப்படுற மாதிரி இருக்குது. ரீடிங் எப்படி யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க, சரியா? நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் நேற்று ரீடிங் கூட ஒரு 2 பேர் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க, எனக்கு ரீடிங் புரியவே இல்லை. நீங்கள் வந்து 4 டேஸா 5 டேஸா அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ரீடிங் வந்துட்டு ரெசனேட் ஆகலை, எங்களுக்கு புரியலன்னா நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங் கிடையாது, உங்களுக்கான மெசேஜ் கிடையாது. நான் நேற்றும் சொன்னேன் இந்த விஷயத்த சொல்லுனேன். இன்கேஸ் உங்களுக்கு இப்போ புரியலனா கூட இந்த மெசேஜ் நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து தானாக இந்த வீடியோ உங்கள் முன்னாடி வரும்போது நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரெசனேட் ஆகுன்றதும் நான் சொன்னேன், சரியா? திரும்ப திரும்ப வந்துட்டு அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணாதீங்க. நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க. ஒன்ஸ் ரெசனேட் ஆகலைன்னா அந்த அந்த மெசேஜ் உங்களுக்கானது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கான மெசேஜஸ் எடுத்துக்கிறீங்க. சில பேருக்கு வந்துட்டு அது கஷ்டமாக இருக்குது. நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், நான் திரும்ப திரும்ப நான் காமெடினா அவங்க திரும்ப திரும்ப பேசுகிறேன், நீ திரும்ப திரும்ப பேசுகிறேன்ற மாதிரி. கண்டிப்பாக ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. சில பேருக்கு உங்களுடைய பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போயிட்டு அந்த விஷயம் பண்ண முடியாமல் அதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன், சில விஷயங்கள் உங்களுக்கு தடையாக இருக்கிற மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக தடை இருக்கிறது. அதனாலேயே நீங்கள் ரொம்ப சேட் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, தூக்கம் இல்லை, ஸ்ட்ரெஸ், டிஸ்ட்ரெஸ், ஸ்டேபிளான ஒரு விஷயம் உங்களுக்கு அதுக்கான ஒரு விளக்கம் தெரிந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக எனக்கு இதில் ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கணும். நான் ஸ்டார்ட் பண்ண விஷயமோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் பற்றின ஒரு கிளாரிட்டி, ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு ஸ்டேபிளாக ஒரு நல்ல விஷயமா மாறணும் எனக்கு சொல்லிட்டு நிறைய பேரோட மைண்ட் செட்டாக இருக்குது. உங்களுடைய டே அண்ட் நைட் ப்ரேயர், உங்களுடைய மைண்டில் எல்லாம் இதுதான் ஓடிட்டுருக்கு. நம்ம இந்த விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் ஆகுமா, என்ன விஷயமா இருந்தாலும் சரி, திரும்ப சொல்கிறேன், என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன சிச்சுவேஷனுக்காக நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த சிச்சுவேஷனில், சரியா? என்ன விஷயமா இருந்தாலும் மேபி உங்களுக்கு இன்னும் சில பைல் 1 நீங்கள் செலக்ட் பண்ணாங்க. இது உங்களுக்கான ஒரு லைஃப் லெசனாக கூட இருக்கலாம். லைஃப் லெசன் இன்னும் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணாத மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அது கரெக்ட் தான். நீங்களும் யோசிக்கிறீங்க, உங்களுக்கும் இன்ட்யூஷன், நல்ல ஒரு இன்ட்யூஷன் இருக்குது. நீங்களும் யோசிக்கிறீங்க, ஏதோ ஒரு சில விஷயங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய பவுண்ட்ரிஸ் இன்னும் அதிகப்படுத்துங்க. உங்களுடைய பழக்க வழக்கம், சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுல ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் கையில் எடுத்துகிட்டு அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்ற விஷயங்களை நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் உங்களுடைய ஏதோ ஒரு போராட்டம் அந்த விஷயத்தில் தான் நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க தவிர நீங்கள் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுற விஷயத்துக்கான ஒரு விஷயத்தை வந்து ஒரு செகண்ட்ரியாக தான் பார்க்குறீங்க. நீங்கள் உங்களுடைய ப்ரையாரிட்டி எல்லாமே வந்துட்டு வேறு ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இது பண்ணுறதுனாலையும் உங்களால் கொஞ்சம் அந்த கிளாரிட்டி கிடைக்காத மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுடைய லைஃப்ன்றது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கிற மாதிரி இருக்குது, தெரியுது எனக்குங்க. நீங்கள் அதையும் பார்க்கணும், நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ், லைஃப் சிச்சுவேஷன்ஸும் பார்க்கணும், உங்களுடைய ஒர்க் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது.
உங்கள் கையில் தான் இருக்குது. ஏதோ நீங்கள் யோசிக்கிற அந்த விஷயம் உங்கள் கையில் உங்ககிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் மிஸ் பண்ணுறீங்க, அதை பார்க்காம இருக்கிறீங்க. நீங்கள் யோசிக்கிற அந்த விதத்தை வந்து மாற்றுங்க, யோசிக்கிற அந்த விதத்தை மாற்றுங்க. கண்டிப்பாக உங்களால் அந்த விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்க உங்களுக்கான அந்த பாண்ட் ஸ்ட்ராங் பண்ணணும். பர்சன் கூட இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கடவுள் கூட இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, பேஷனேட்டாக இருக்கீங்க, அந்த விஷயத்துக்கு கூட அதுக்கு தேவையான சில விஷயங்கள் அந்த மாதிரி ஏதோ சம்திங் பாண்ட் வந்துட்டு நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங் யாருக்கு ரெப்ரசன்டேட் ஆச்சு என்னன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? நெக்ஸ்ட் ரீடிங் பாயில் 1. நீங்கள் வந்து எப்பவுமே கன்ஃபியூஸ்டு மைண்டாக தான் இருக்கிறீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்டு மைண்டாகவே இருக்கீங்க. கொஞ்சம் அந்த கன்ஃபியூஷனை கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன எதை பற்றி யோசிக்கணுமோ அந்த விஷயத்தை பற்றி மட்டும் கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் உங்களுக்கு சாதகமாக யோசிக்காமல் ஒரு தேர்ட் பர்சன் அவங்க அந்த விஷயத்தை பற்றி அவங்க யோசித்தா எப்படி இருக்குமோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, Pile 2 போகலாமா? Pile 1 பார்த்துட்டு Pile 2 வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் இருக்கிறது. Pile 2. ஓகே, உங்களுக்கான கார்டு கரெக்ட். Pile 2 நீங்கள் ஏதோ ஒரு டிசப்ஷன், ஏதோ ஒரு விஷயம், இது வந்து நேற்று ரீடிங்க்கு எனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியே இருக்குது. Pile 1 அண்ட் Pile 2 செலக்ட் பண்ணவங்க நேற்று நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த ரீடிங்க்கு கொஞ்சம் லிங்க் ஆகிற மாதிரியே இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் பவரில் வரணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. உங்களுக்கான அந்த ஒரு ஸ்ட்ரென்த், அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வரணும், அந்த ஸ்ட்ரென்த் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நிறைய டிசப்ஷன், நிறைய ஒரு இல்யூஷன், நிறைய தடைகள், நிறைய விஷயம் உங்களை வந்துட்டு அந்த விஷயம் கரெக்ட் பர்ஃபெக்டாக நீங்கள் உங்களை பார்க்க விடாமல், நீங்கள் அதை போய் ரீச் பண்ண விடாமல் நிறைய விஷயங்கள் உங்களை தடை செய்கிற மாதிரியே தான் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக வேறு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மைண்டில் வரலாம், உங்கள் எதிர்க்க வரலாம். நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கையில் எடுத்த அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் மறந்துட்டு அந்த டிஸ்ட்ராக்ட் பண்ண அந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு நெகட்டிவ் பர்சன்ஸ், ஒரு நெகட்டிவான சில விஷயங்கள் உங்களை அந்த பக்கம் உங்களை இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஏற்படுத்த போகிற அந்த ஃபோக்கஸ் திசை மாதிரி நீங்கள் வேறு ஒரு சைட் நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது உங்களை. ஆனால் நீங்கள் ரொம்பவே பவர்ஃபுல் பர்சன், ரொம்ப உங்களுடைய இன்ட்யூஷன் ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் இப்போது கொஞ்ச நாளாக உங்களை வந்துட்டு அந்த விஷயங்களை வந்துட்டு கொஞ்சம் அதுலேருந்து உங்களை விலக்கி வச்ச மாதிரி இருக்குது. உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய இன்ட்யூஷன் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் தடுமாறி அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. கம்பேக் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு கிங், ஒரு குவீன் அந்த மாதிரியான ஒரு பர்சன், நீங்கள் ஒரு லயன் அந்த மாதிரி. உங்களுக்கான உங்களை ஒரு டிஸ்டர்பன்ஸ், உங்களுக்கான ஒரு சில விஷயங்களை இப்போ க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு விஷயம், பர்சனாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து உங்களுடைய இலக்குலேருந்து உங்களை அதுலேருந்து விலக்கி வைக்கிறதுக்காக, உங்களுடைய இன்ட்யூஷன்ஸ் உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக நீங்கள் அதை யோசிக்கக்கூடாதுன்றதுக்காக
உங்களை வந்துட்டு திசை மாற்றுற மாதிரி இருக்கு இல்லையா, டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அது அவங்க என்ன தான் ட்ரை பண்ணாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு டிவைன் எனர்ஜி, ஒரு டிவைன் பவர், உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக அந்த மாதிரியான ஒரு பவர் தானாகவே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பேர்த்லேருந்து உங்களுக்கு வந்து அந்த கடவுளோட அந்த அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால சின்ன வயசில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தப்பிச்சு வந்திருக்கீங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதுலேருந்து ஈஸியாக வெளில வந்துடுறீங்க. சட்டுன்னு நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வெளில வர மாதிரி இருக்குது. இப்போ கூட சேம் சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு. இப்போ கூட நிறைய பேர் உங்களை அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி உங்களை கண்டினியூஸாக அவங்க மூச்சு வாங்க அது அளவுக்கு ஏதாவது ஒன்று போனால் ஒன்று சொல்லி எதனா ஒரு விதத்தில் உங்களுக்கு கஷ்டமோ சுச்சுவேஷன்ஸோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு யூனிகார்ன் அந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு யூனிக்கான பர்சன், ஒரு கலர்ஃபுல் தாட்ஸ், ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைஃப் உங்களுக்கு தேவைன்றதுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் போராடிக்கிட்டே தான் இருக்கீங்க லைஃப்பில். நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் யூனிக்கான பர்சன், நீங்கள் சோசன் ஒன், நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியக்கூடிய பர்சன். பைல் 1 அண்ட் பைல் 2 கனெக்ஷன் இருக்குது. இன்கேஸ் சில பேர் மட்டும் பைல் 2க்கு வந்திருக்கீங்கன்னா இது உங்களுக்கான மெசேஜ். ஏன்னா ஸ்ட்ராங் மெசேஜ் உங்களுக்கு பைல் 1லேருந்து வந்தவங்களுக்கு. ட்ரிபிள் 888 இது வந்து கண்டிப்பாக நீங்கள் திரும்ப பார்க்குறதா இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கான அந்த ஒரு ஸ்ட்ரென்த், அந்த ஒரு பவர் கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க சீக்கிரமாக. ஏன்னா என்னதான் அவங்க ட்ரை பண்ணாலும், இன்கேஸ் நான் ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன், ஏதோ ஒரு பேட் நெகட்டிவ் எனர்ஜி உங்களுடைய ஒரு பாடிக்குள்ளே ஒரு நெகட்டிவ் சென்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நெகட்டிவான ஒரு விஷயமோ திங்ஸோ, அது உங்களை என்னதான் கண்ட்ரோல் பண்ண நினச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் பாடிக்குள்ளே அந்த மாதிரி ஒரு பியூர் லைட், ஒரு டிவைன் எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்குது. சில பேர் நீங்கள் தானாகவே குறி சொல்கிற மாதிரியான பர்சன்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் கோயில் போனீங்கன்னா, எதனா ஒரு விசேஷம் இந்த மாதிரி நீங்கள் திருவிழா போனீங்கன்னா தானாகவே உங்களுக்குள்ள அந்த தெய்வ சக்தி வந்துட்டு நீங்கள் அருள் சொல்கிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் சில பேர் இருக்கீங்க. அதனால் உங்களால் மாற்ற முடியல, உங்களுடைய எண்ணங்கள் மாற்ற முடியல. கொஞ்சம் நீங்கள் டயர்ட் ஆவீங்க, ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, இரிட்டேட் ஆவீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமே தவிர உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய டைரக்ஷன் மாற்ற முடியாது. நோ சான்ஸ், மாற்ற முடியாது. நீங்கள் அது என்ன எனர்ஜியோ அதை காலில் போட்டு மெரிச்சு அது மேலே ஏறி உட்காரக்கூடிய பர்சன் நீங்கள். அப்படி தான் இருக்கீங்க இமேஜ். ஓகே, ஸ்ட்ராங் மெசேஜ். கண்டிப்பாக 2 of coins. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த டெஸ்டினேஷன் நீங்கள் போய் அடைய போகிறீங்க. கண்டிப்பாக மேபி பார்க்குறவங்களுக்கு முருகர் பக்தர் அதிகமாக தெரியுங்க. முருகர் பக்தராக இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் யாருன்னா ஒருத்தவங்க வீட்டில் வந்துட்டு ஒயிட் கலர் சேவல் இருக்கா? ஒயிட் கலர் சேவல், ஒயிட்டில் மிக்ஸ் ஆகிட்டு ரெட்டு அந்த மாதிரி அது தலை இருக்கிற மாதிரி சேவல் ஏதோ சம்திங். ஓகே, இது பைல் 2 உங்களுக்கான மெசேஜ். பைல் 3 போமா? பைல் 3 பைல் 3 செலக்ட் பண்ணுவாங்க. எனக்கு சட்டுன்னு எடுத்தோன்னே மைண்டில் என்ன ஆகுது, நானே ராஜா நானே மந்திரி. என்னை யாரும் ஆர்டர் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை நானே க்ரியேட் பண்ணுவேன். என் மனசு என்ன சொல்லுதோ நான் அதை தான் கேட்பேன். என்கிட்ட வந்துட்டு யாருன்னா என்னை வேறு விதமாக என்னை ட்ரீட் பண்ண நினச்சாலோ, என்னை வந்துட்டு டவுன் பண்ண நினச்சாலோ அதுக்கெலாம் அசையக்கூடிய ஆள் நான் கிடையாது. அப்படி தான் இருக்கீங்க நீங்கள் மைண்ட் செட் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ஃபுல் பவர் ஆனில் இருக்கீங்க. நீங்கள் பவர் ஆனில் இருக்கீங்க. நிறைய பேர் உங்களை வந்து ரொம்ப ஆட்டிடியூட் அதிகம், நீங்கள் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடிய பர்சன். கண்டிப்பாக ஓவர் ஆட்டிடியூட், ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடிய பர்சன். நீங்கள் வந்துட்டு யாரையுமே மதிக்க மாட்டீங்க. நீங்கள் வந்துட்டு தலகணம், அது இது புரியாமல் ஆடிட்டுருக்கீங்க.
சில பேர் உங்களை கர்ஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம், இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், உங்களுடைய கோவொர்க்கர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி பர்சன் கிடையாது. ஆனால் அவங்க கண்ணுக்கு நீங்கள் அப்படி தெரியுறீங்க. நீங்கள் ஏன்னா நீங்கள் அந்த ஒரு 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 இமேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு பர்சனாலிட்டியை நீங்கள் உங்களுக்குள்ளே வந்துட்டு நான் வந்துட்டு. ஆனால் நீங்கள் இதுக்கு முன்ன வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு நீங்கள் காமாக தான் இருப்பீங்க, எப்போவுமே அதிகம் பேச மாட்டீங்க யார்கிட்டையுமே. ஒரு எப்படி சொல்லணும்னா உங்களுடைய இமேஜ் நீங்கள் உங்களோட அந்த மாதிரி நீங்கள் காட்டுறீங்க வெளியில். நீங்கள் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட் பர்சன் தான். ஆனால் அது சூழ்நிலை, நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க லைஃப்பில். ஆனால் யார்கிட்டையும் நீங்கள் ஷேரும் பண்ண மாட்டீங்க, நீங்கள் லைஃப்பில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்கன்றது. ஆனால் அதனால் நீங்கள் உங்களுக்கு அந்த லிமிட் யார்கிட்ட எப்படி என்ன ஒரு லிமிட் வைக்கணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறதுனால சில விஷயங்கள் நீங்கள் டூ ஆர் டைன்ற மாதிரி பண்ணிடுவீங்க. சில விஷயங்கள் இது பிடிக்கலையா, எனக்கு பிடிக்கல, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னுடுவீங்க. நீங்கள் எல்லாம் அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அப்படியே பேசிக்கூடிய ஆள் எல்லாம் பண்ணுறதுனால உங்களை வந்துட்டு ரொம்ப ஒரு தவறாக நினச்சிக்கிட்டு அவங்க வந்துட்டு உங்களை ஹேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க என்னன்றது புரிஞ்சுப்பாங்க. புரியாதவங்க வந்துட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது, உங்களுக்கு வந்து கர்ஸ் பண்ணுறது, அப்படி பண்ணுறது, இப்படிலாம் அவங்க என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் நீங்கள் என்ன ஒரு இன்டென்ஷனில் நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் பண்ணுறீங்கன்றது கடவுளுக்கு தெரியும். அதனால் அந்த கில்ட்டெலாம் மைண்டில் வச்சுக்காதுங்க. நீங்கள் வச்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு இதுவாக இருக்கிற மாதிரியே தெரியுது எனக்கு. அவங்க என்ன தான் திட்டினாலும் சரி, என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு சொன்னாலும் சரி, நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கடந்து போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க நீங்கள். உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ஆட்டிடியூட் எல்லாமே ஃபீல் பண்ண முடியுதுங்க. சில பேர் உங்களை யாரோ உங்களை டவுன் பண்ணணும், உங்களை முதுகில் குத்தணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய இந்த ஆட்டிடியூட்னால ஃபேக்காக உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. ஃபேக்கான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி இது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸானவங்க இருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டவங்க, புரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கலாம். நீங்கள் எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் கடந்து வந்தீங்கன்றது தெரிஞ்ச பர்சனாக இருக்கலாம் அவங்க. ஆமாம், உங்களை முட்டாளாக்க பார்க்குறாங்க. கண்டிப்பாக முட்டாளாக்க பார்க்குறாங்கோ. உங்களை பற்றி தெரிஞ்ச பர்சன் தான். நீங்கள் எந்த மாதிரியான ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் கடந்து வந்தீங்க, உங்களுடைய பாஸ்ட்லேருந்து தெரியும். உங்களை வந்துட்டு நீங்கள் புதுசாக சில விஷயங்கள் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கும்போது ஒரு ஃபேக்கான ஒரு பாசமாக இருக்கலாம், உங்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு அப்ரோச் பண்ணி உங்களை முதுகில் குத்துறன்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் முன்னேறது அவங்களுக்கு பிடிக்கல, முட்டாளாக்குறாங்க அவங்கள. ஆனால் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ, என்ன விஷயங்கள் நீங்கள் கடவுள்கிட்ட தினம் வேண்டிகிட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய மைண்டில் என்ன விஷயம் ஓடுதோ கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். திரும்ப இந்த கார்டு வருது, கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப ஸ்ட்ராங் மேனிஃபெஸ்டர் நீங்கள். நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி எல்லாமே ஃபேக்கான விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துலேயும் இருந்தும் கேர்ஃபுல்லாக இருங்க. கார்டு பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. உங்களுடைய ஆயில் 3 வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு என்னை பற்றி நீ இப்படி பேசுறியா, ஓகே பேசு, உனக்கு என்ன பிடிக்கலையா, ஓகே பிடிக்கலன்னா தள்ளிப்போ, அந்த மாதிரி ஒரு இதுவாக பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் சில திங்ஸ்லாம் நீங்கள் பிடிச்சிருக்கு. உங்கள் எனர்ஜி பைல் 3 உங்கள் எனர்ஜி எனக்கு பிடிச்சிருக்கு. நானும் அப்படி தான், பிடிச்சா பேசுவேன், இல்லைன்னா இல்லை. ஃபேஸ்க்கு நேராக சொல்லிடுவேன் நான் எதுவாக இருந்தாலும். குட், அவ்வளோதான் உங்களுக்கான ரீடிங். ரீடிங் ரெசனேட் ஆச்சா இல்லையான்றதை பற்றி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
கண்டிப்பாக நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. நிறைய நெகட்டிவ் விஷயங்கள், நெகட்டிவ் திங்ஸ், நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வந்து நீங்கள் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டே. நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் நெகட்டிவ்ன்றது உங்களுக்கு ஏதோ ஒரு சைட்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு இறங்கிட்டே இருக்குது நெகட்டிவ் எனர்ஜிஸ். கண்டிப்பாக நேற்று சொன்ன ரீடிங் மாதிரி கிளென்ஸ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ப்ரொடெக்ஷனுக்காக நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஹீலிங் போகணும் அப்படின்னா ரேக்கி அந்த மாதிரி அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கலாம். நெகட்டிவ் எனர்ஜி இது பண்ணுறதுக்காக, ரிலீஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். ஆனால் யார்கிட்ட எடுத்துக்கிறீங்கன்றது கேர்ஃபுல்லாக விசாரித்து பர்ஃபெக்டான ஆளா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. சரியா? டேக் கேர். காட் பிளஸ். பை.